அங்கே அந்த அங்கீகாரம் கிடைக்கும். சஹாபாக்கள் நல்லதென்று செய்தாலும் அவர்களுக்கே அங்கே அங்கீகாரம் இல்லை. சஹாபாக்கள் செய்த அங்கீகாரம் கிடைக்காமலும் இருக்கிறது என்றால் நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால் நபிகளாரையே காணாத செய்திகளை மட்டும் கேட்டு ஷைத்தானுடைய சகவாசங்கள் கூட உள்ள நிலையில் நாம் செய்கின்ற செயல்களில் எந்த அளவுக்கு பிழையான எண்ணங்கள் தோன்றும். நல்லதென்று பட்டாலும் அங்கீகரிக்கிறதுக்கு யார் இல்லை? ரசூலுல்லாஹ் இல்லை. எனவே அதை மார்க்கம் என்று வழங்க முடியாது என்கிற அந்த புத்தி நமக்கு தெளிவானது. புதிதாக உருவாக்குறதுக்கு யாருக்கும் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னர் அனுமதி இல்லை. உயிரோடு இருக்கிற போதும் யாரும் ஒன்றை உருவாக்கினால் அது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து அங்கீகாரம் வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் அப்பால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே புதிதாக ஒன்றை அவர் நினைத்தபடி செல்ல இயலாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவர் விரும்பிய ஒன்றை ஹலாலாக்குவதற்கோ அவர் விரும்பிய ஒன்றை ஹராமாக்குவதற்கோ அவர் விரும்பிய ஒன்றை மார்க்கமாக்குவதற்கோ அனுமதி இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லிவிட்டான். அவருக்கு கட்டளை இறைவனிடம் வந்த வகையை பின்பற்றுவது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி நான் விடயத்துக்கு வருகிறேன். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 9 மனைவியர்கள், 11ல் 9 கடைசி வரை இருந்தது. அதில் ஒரு ஆள் ஜெய்னப். இந்த ஜெய்னபிடத்தில் ஒரு துண்டுக்குள்ள தேன் இருந்தது. அப்ப அடிக்கடி போய் குடிச்சிட்டு வருவார். ஒரு ஆளுக்கு பல மனைவியர்கள் இருந்தால் அதில் ஒரு மனைவியில செயற்பாட்டில் மற்ற மனைவி அதிருப்திப்படுவது இருக்கு. கொஞ்சம் கூட குறை அங்கால போய் வாராண்டாலும் சும்மா சமனாக போனாலும் கூட அந்த பல மனைவிக்கார அந்த புருஷன் செயற்பாட்டில் ஒவ்வொரு மனைவியும் கொஞ்சம் மங்கள போறதுல சக்களத்தின் மீது கோவப்பட்டு தணிப்பாங்க. அதுல நபிர மனைவிமார் மட்டும் விதிவிலக்கு அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தேன் போய் குடிச்சிட்டு வந்துக்கு இருந்தாங்க. காலையில போய் அவர்கிட்ட போய் குந்திக்கு தேன் குடிச்சிட்டு வர மார்க்கப்படி அனுமதி. இரவையில தான் சரியான முறையில் அந்த பங்குப்படி நடக்கும். பகலையில தேவைக்கேற்ப போய் வரலாம். இதை பார்த்தாங்க நபிகளாருடைய அன்பு மனைவி ஆயிஷாவும் ஹப்சாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 பேருக்கும் தாங்கல. இது எப்படியாவது நிப்பாட்டணும். இதை இந்த அடிக்கடி இவர் போய் வராரு, இதை நிப்பாட்டணும். அப்ப 2 பேரும் என்ன திட்டம் போட்டார்கள். சின்ன பிள்ளை தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செல்ல பிள்ளை. அதே மாதிரி அந்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு மகள். இது யார்? சஹாபி பெண்கள். என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் தேன் குடிச்சு விட்டு வர நேரம் அவரை வாயில இருந்து துருவாட வருது என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் சாப்பிடுற ஒரு தாவரம், அந்த காலத்தில் இருந்த ஒரு தாவரம், அந்த தாவரத்தில் துருவாட வரும். அந்த தாவரத்தில் பேரை சொல்லி உங்களோட வாயில இந்த வாசம் வருது என்று சொன்னால் நபிக்கு அறவே பிடிக்காத ஒன்று துருவாடை. அப்ப என்ன செய்வார்? ரசூலுல்லாஹ் தேன் குடிச்சதால் அந்த வாசம் வருது முட்டுவார். ஏன்னுட்டு இதை நேரத்தோட 2 பேரும் பிளான் பண்ணிக்கு வந்தாங்க. நம்மள யாருக்கிட்ட வந்தாலும் என்னங்க உங்களோட வாயில இப்படி வாசம் வருதுன்னு அவன் செல்வோம் என்று அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இவன் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட வாயில இப்படி வாசம் வருது, இந்த மரத்தினுடைய வாசம் வருது என்ற உடனே அதை சாப்பிட்டேலான்னு கேட்டாங்க. அப்படி நான் ஒன்று சாப்பிடலையே, தேன் தானே குடிச்சிருந்தார். அப்ப தேன்ல வார வாசம் தான் என்று அப்படியே ஒரு இது புருஷனை தன் பக்கம் வசைத்தெடுக்கிறதுக்காக சென்னது. இப்படி ஒன்றை சொல்லிவிட்டார்கள். அதோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமேல் தேனே நான் குடிக்கவே மாட்டேன். நம்முடைய பாஷை ஜெம்மத்திலே நான் தேன் குடிக்க மாட்டேன் மொத்தமா. அப்ப அல்லாஹ் தஆலா நபிகளாரை இந்த செயல் பிழை என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. ஏ நபியே, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ ஏன் ஹராமாக்குகின்றாய்? அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. தபதகை மர்லாத் அஸ்வாஜிக், உன் மனைவிமார்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கிறீரா? மனைவிமார்கள் 2 மனைவியோ 3 மனைவியோ 4 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை திருத்தி போடுறதுக்காக அல்லாஹ் ஹலாலாக்கி நீ ஹராமாக்குறீரா என்று அல்லாஹ் நபியை பார்த்து விழிக்கிறான். அந்த 2 பேருக்கும் கட்டளையிட்டான், தௌபா செஞ்சு கொள்ளுங்கள். யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இவர்கள் தௌபா செஞ்சு கொள்ளணும் என்று அவர்களுக்கு கட்டளை. அப்ப சகோதரர்களே,
அருமை ரசூலுல்லாஹ்விற்கே. இப்படி நிறைய வரலாறு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் காவிர்களை பதுவா செய்த ஒரு மாசாரம் குருத்தோயினார்கள். காவிர் என்றால் யாரு? யூதர்கள் இருந்த ஒரு சாரார். அதே மாதிரி இருந்த முஸ்லிக்குகள் அவர்கள் ஒரு சாரார். சஹாபாக்கள் இருந்த 70 காரிகளை, குர்ஆனை நல்லா ஓதத் தெரிஞ்ச 70 பேரை இவங்கள பகுதியில் உள்ளவர்களுக்கு குர்ஆனை படித்து தாருங்கள் என்று சொல்லி கூட்டிக்கு போய் இடையில வச்சு அவ்வளவு பேரையும் தட்டிவிட்டாங்க. நபிகளார் அன்று கவலைப்பட்ட மாதிரி கவலைப்படவே கிடையாது. ஏன்? இப்ப அவரை டைப் பண்ற விஷயம் அல்ல குர்ஆன். அன்று அவர்கள் மனனம் செய்து தான் பாடமாக்கிறார்கள். ஒரு சிலர் தான் எழுதி பதிஞ்சு வைத்தார்கள். இப்படி மனனம் செய்து பாடமாக்கின குர்ஆனே திடீரென இவர்கள் 70 இந்த காரிமார்களை அவர்கள் அந்த ரெக்கார்ட் சீடிகளாக இருந்தவர்கள் அவர்களை அழைத்து சென்று அப்படியே மௌத்தாக்கி விட்டார், கொலை செய்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் சுபஹ் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை என்ற தொழுகையில் எல்லாம் இவர்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு வந்ததற்கு பின்னர் அவர்களை பெயரை சொல்லி சபித்தார்கள், அந்த சாரரை அழிக்க வேண்டும் என்று. நபிகளார் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூபு அலைஹிம் அவ் யுஅذிபஹும்